வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் நம்மளுடைய நாட்டு நிகழ்வு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தகவல்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்னென்ன தள்ளுபடிகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவலை இதில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 1631 கோடி நிவாரணம் தந்திருக்கிறதா நம்மளுடைய மிஸ்டர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 3,58,000 கோடி வணிக வங்கிகளால் வேளாண் கடன் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 1631 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. 1631 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி இது பண்ணி நிவாரணம் வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய தமிழக அரசு வழங்கி வந்துட்டு இருக்கு. வேளாண் தொழில் முனைவோர், அதாவது வேளாண் தொழில் முனைவோருக்கான என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 ஆண்டுகளில் 147 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற அறிவிக்கையும் ரொம்ப ஒரு பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு. 4 ஆண்டுகளில் 147 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும், செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது வேளாண் தொழில் முனைவோருக்கு 3 ஆண்டுகளில் 61 கோடி 12 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. 3 வருஷத்துல 61 கோடி 12 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால திராவிட பழங்குடியின மக்கள் மிகவும் பயனுள்ள வகையில் அவங்களுக்கு இருந்திருக்கு. இவ்வளவு கடன் தர்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கு விவசாயம் பண்றதுக்கு, திராவிட பழங்குடியின விவசாய மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 1631 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண் துறை 5வது பெரிய துறையாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வேளாண், நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொள்முதல் ஒரு தொழிலாக இருக்குது. வேளாண் இல்லை அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே இல்லை. வேளாண் துறையில் நம்மளுடைய நாடு எவ்வளவோ ஒரு பெருமிதம் கொள்ளும் அளவிற்கும் எல்லா பயிர் வகைகளையும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவோராக மாற்ற தலா 1 லட்சம் உதவித்தொகையும் தராங்க. அதாவது வேளாண் இதில் படிச்சுட்டு வரக்கூடிய பட்டதாரிகளுக்கும் வேளாண் தொழில் அதாவது முன்னுரிமையாக முன் உதாரணமாக வேளாண் தொழில் நிறைய படிச்சுட்டு நான் அக்ரிலாம் படிச்சுட்டு நான் இந்த வேளாண் தொழிலையே நான் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு காசு தட்டுப்பாடு இன்றி இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 லட்சம் உதவித்தொகை கொடுக்கறதா மிஸ்டர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கை சீற்றங்களால் விளைநிலங்களில் இருந்த மணல் திட்டுக்கள் அகற்றப்பட்டுள்ளன. இயற்கை சீற்றங்கள், அதாவது ஆத்தோரத்தில் பார்த்தோம்னா இயற்கை சீற்றங்களால் அலைகள், அதாவது தண்ணீர் அரிப்பு, மண்ணரிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விளைநிலங்கள்லாம் ரொம்ப இது பாதிப்பு அடையும் அளவுக்கு தண்ணீர் உள்ளார, அதாவது புயல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த புயலில் தண்ணீர்லாம் நிறைய உள்ள வந்துருச்சுன்னு சொல்றாங்க விவசாய நிலத்துல. அப்படி இந்த மணல் திட்டுக்களை எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் பட்டதாரிகள் பயன்படுத்தும் வகையில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மையங்களையும் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. மக்காச்சோளம் மற்றும் கரும்பு உற்பத்தியில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. மக்காச்சோளம், கரும்பில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது மிகப்பெரிய நாம் ஒரு மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். குறுவை பருவத்தில் நெல் பரப்பை அதிகரிக்க டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிறப்பு தொகுப்பாக வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் பட்டதாரிகள் பயன்படுத்தும் வகையில் சிறப்பு மையங்களையும் நாங்கள் அமைச்சிருக்கோம். சிறப்பு மையங்களுக்காக 42 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சிறப்பு மையங்கள் வேளாண் துறை சார்பாக 42 கோடி நிதியை ஒதுக்கியிருக்கிறதாகவும் மிஸ்டர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேளாண் துறை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு முன்னுரிமையாக இருக்கக்கூடிய, ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தாங்க சொல்லணும். இன்னைக்கு வேளாண்மை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. நமக்கு அரிசி, பருப்பு, கோதுமை, பயிர்கள் எதுவுமே நமக்கு சேராது. வேளாண் தொழிலுக்காக நமக்கு பயிர்க்கடன் எவ்வளவோ ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு
பயனுள்ள வகையில் இருந்திருக்கு. இந்த ஆண்டும் பயிர்க்கடன் வந்துட்டு வேளாண் இதுக்கு எத்தனை கோடி ஒதுக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. 2026 உள்ளாட்சி தேர்தல் அப்போ என்ன பயிர்க்கடன் எவ்வளவு தள்ளுபடி தர போகிறாங்க, எவ்வளவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்ல போகிறாங்க, எவ்வளவு கோடி ரூபாய், எவ்வளவு தொகை, மிகப்பெரிய ஒரு தொகையை கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. அது மூலிமா நமக்கு என்னென்ன வேளாண்மை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன பயன் விவசாயிகளுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.